வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் 2024 எக்ஸாமினேஷனுக்கான ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் செலக்ட் ஆனதாக சொல்லப்படுது. தமிழ்நாடு மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க. ஃப்யூச்சரில் எக்ஸாமினேஷனை அட்டம் பண்ண போகிறீங்க. உங்கள் பேரும் இந்த மாதிரி ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பற்றி நம்ம சேனலில் நான் டீட்டெயில்டாக கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி இந்த எக்ஸாமினேஷனை செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு மாணவருக்கு ஒரு சில கேரக்டர் ட்ரைட்ஸ் இருக்கணும், ஒரு சில பெர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் இருக்கணும். நம்முடைய பெர்சனாலிட்டி கரெக்டாக இருந்தால்தான் இந்த எக்ஸாமினேஷனை நம்மளால் செலக்ட் ஆக முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறது அந்தளவுக்கு சாத்தியம் குறைவு சாதாரண மனிதர்களுக்கு. ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு பையனோ பொண்ணோ வராங்கன்னா நம்மளால் செலக்ட் ஆகிறது கஷ்டம். ஒரு சில பேரால் தான் செலக்ட் ஆக முடியும். அகாடமிக் பேக்ரவுண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படியெல்லாம் ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த எக்ஸாமினேஷன் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. இதை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நானே ஒரு காலத்தில் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தேன். 3 முறை இன்டர்வியூ போயிருக்கேன். 13 இயர்ஸாக நான் டீச்சராக இருக்கேன். ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். ஏன் இப்போ வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் நிறைய மாணவர்களுக்கும் நான் பர்சனலாக டீச் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாமினேஷன் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. பயப்படாமல் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட அதே நேரத்தில் பொறுமையோட யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும். இப்படி ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடணும். நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இன்னிலிருந்தே இந்த மைண்ட் செட்டை நீங்கள் பில்டு பண்ணணும். நெகட்டிவ் தாட்ஸை வரவிடாதீங்க. பாசிட்டிவ் தாட்ஸை பில்டு பண்ணுங்கள். உங்களுடைய கான்ஃபிடென்ஸை பில்டு பண்ணுங்கள். எக்ஸாமினேஷனுடைய நேச்சரை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஒரு மனப்பாடத்திற்கான ஒரு எக்ஸாமினேஷன் கிடையாது. நாலேஜ்க்கான எக்ஸாமினேஷன், புரிதலுக்கான எக்ஸாமினேஷன். நோட்டிஃபிகேஷன் எடுத்து நீங்களே ஃபுல்லாக படிங்க. எக்ஸாமினேஷனுடைய நேச்சர் என்னங்கிறது யூபிஎஸ்சியே தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் சொல்லுது. அதற்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக ப்ரிப்பரேஷனை பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு சிஸ்டம் கீழே நீங்கள் இருக்கணும். டீச்சர்ஸ் கீழேயோ அல்லது ஒரு அகாடமி கீழேயோ அல்லது மென்டர்ஸ் கீழேயோ இருக்கணும். நீங்கள் போகக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் பெய்டாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்க உங்களை ப்ராப்பராக கோச் பண்ணணும். அவங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்களும் அவங்கள மதித்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க கொடுக்குற அட்வைஸையும் கைடன்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கணும். தொடர்ந்து உங்கள் மென்டர்ஸ்கிட்ட உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் ஃபீட்பேக் எடுக்கணும். நாம் நிறைய விஷயத்த படிப்போம். ஆனால் நமக்கு தேவை வெறும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நமக்கு தேவை செலெக்ஷன். ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர் ஹீ ஷுட் பி எ ப்ராக்டிக்கல் மேன். நமக்கு தேவை செலெக்ஷன் தான். இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் இருக்குது பாருங்கள், இதே ஒரு பெரிய நாலேஜ் தான். இதை தாண்டி தேவையில்லாமல் பிட்ஸ் அண்ட் பீஸ் தான் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்முடைய ஈகோவை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடணும். நம்முடைய பெர்சனாலிட்டியை வச்சு தான் நாம் நாளைக்கு செலக்ட் ஆக போகிறோம். பயத்தை விட்டுடுங்க, சந்தோஷத்தோடு படிங்க. த பாத் டு சக்ஸஸ் இஸ் ஹாப்பினஸ். சக்ஸஸ் உங்களுக்கு வேணும்னா சந்தோஷம் இருந்தால் தான் சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ சந்தோஷத்திலே தான் இருக்கணும், நம்பிக்கையிலே தான் இருக்கணும், தைரியத்திலே தான் இருக்கணும். இப்படியே போகும்போது தான் அல்டிமேட்டாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன விஷயங்களை மைண்டில் வைங்க. ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பர்சனாலிட்டி முக்கியம், மைண்ட் செட் முக்கியம். கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த எக்ஸாமினேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கிராக் பண்ண முடியும். I wish you all the very best for your success at the UPSC Civil Services examination in the future. Thank you.